இப்போ இங்கே வேணாம் லெமன் வாசலுக்கு. சரி நான் இப்போ அங்கே நிற்கட்டேன். பா பேட்ரி போயிடுச்சுப்பா. ஒன்றும் பயம் இல்லை. ஜம்ஸ்டார்ட் தானே. தள்ளி விட்றோம். தள்ளி விட்டா என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அது ஆன்லேயே இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன், தெரில. சரி சரி தள்ளி விடலாமா? ஒன்றும் தள்ளினா ஸ்டார்ட் ஆகாது பை. தள்ளினா ஸ்டார்ட் ஆகாது பை. எல்லாமே ஆஃபில் தான். ஃபர்ஸ்ட் கியர் போடு. செகண்ட் தான் போட்டுருக்கேன். சரி ஓகே போ. பண்ணிட்டு ஒரு ரவுண்டு வா. ஒன்றும் இதை முடிச்சிட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து பை. ஃபர்ஸ்ட் ஆகாது. ஓகேக்கா. ஓகேக்கா. உனக்கு தெரியும் பட் ஸ்டில் அப்பப்போ அம்மாக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. கண்டிப்பா கண்டிப்பாக்கா. ஃபியூல் இருக்கா? பக்கத்துல பிபி இருக்கு, வாங்க போட்டுக்கோ. அது இக்னிஷன் ஆஃப் பண்ணி வச்சுப்பாரு. ஓகே. பெங்களூர் போயிட்டு பேட்டரி செக் பண்ணிக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா. பைக்கா பை மாமா. பைக்கா பை. ஓ காதை முடிக்கிறியா நீ? பை. பைண்ணா. பை 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 ப்ரோ. பை ப்ரோ. Bye bye bro, bye bro. Bye 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 bye. Bye bro, bye bro. Bye ma, bye ma. அழாத. நான் தைரியமா இருக்கேன், நீ தைரியமா இரு. Bye. ஆப்பா பைப்பா. வாட்டர் பாட்டில் இருக்கு. அதில் வாட்டர் இருக்கா பேக்கில்? எல்லாமே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு 1 hour 1/2 hour கழிச்சு போயிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கலாம். சரிப்பா, ஓகேப்பா. பைப்பா. பை ப்ரோ. பை 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 பை. ஏதாவது நான் அப்டேட் பண்ணுறேன். ஷோர். பை 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 பை. ஹலோ கைஸ், வெல்கம் டு THR vlogs. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுப்பாக்கம் ஷெல் பங்க்லேருந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி ரைடு வந்து பெங்களூர் தான் போதும். ஜஸ்ட் 340 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர், வேலூர், கிருஷ்ணகிரி வழியாக நம்ம பெங்களூர் போதும். கைஸ் இப்போ கடைசியில் வந்து வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு இருக்கோம். யூட்டன் போட்டு ஒரு பையை சொல்லிட வேண்டியது தான். சொல்லிடுவோம் பையனை. பை சொல்லியாச்சு. இப்போ கிளம்பிடுவோம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட லடாக் ட்ரீம் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். வாவ் இப்பெல்லாம் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். எனக்கோசம் கோஆப்ரேட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் ரிலேட்டிவ்ஸ், மாமா, அக்கா, அண்ணா எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். ஆனால்
வண்டி தான் ப்ரோ செம்ம வெயிட்டாக இருக்குது கைஸ் வண்டி. அம்மாவே தான் கால் அடிக்கிறாங்க. இதுங்க கைஸ் பேசிட்டு வரேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கீயை மறந்துட்டேன், ஸ்பேர் கீயை. வண்டியோட ஒரு கீ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்பேர் கீ வந்து எங்கள் மம்மிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பேர் கீ வந்து விட்டு போயிட்டடா, நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னாங்க. ஸோ அதான் அவங்க சாவி வாங்கிட்டு அவங்க கிளம்புனாங்க. கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளும் கிளம்பிட்டோம். நம்ம அடுத்த நியர்பை பங்க் எதுன்னு பார்க்கணும். ஃபியூவல் போடணும். ஃபியூவல் போட்டு டைமிங்கை நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு இது எல்லாமே இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணணும் கைஸ். நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் ரைட் தான் பண்ணுறோம் இதை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணுன்றாங்க. ஃபியூவல் பில்ஸ், டோல் பில்ஸ், என்னென்ன இருக்கோ எல்லாமே சப்மிட் பண்ணணுன்னாங்க. சரி அதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம இது என்ன கந்தன்சாவடியா ஏதோ சொல்லுவாங்களே, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கைஸ், பூந்தமல்லி காட்டுப்பாக்கம். அங்கே தான் காட்டுப்பாக்கத்தில் தான் என்னோடய சென்ட் ஆஃப் இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ முடிச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து டே 1 ஆஃப் லடாக் சீரீஸ். ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கைஸ். ஸோ இப்போ பெங்களூர் போயிட்டோன்னா போய் சாப்பிட்டு ஜாலியாக தூங்கிடுவோம் கைஸ். தூங்கிட்டு சாயந்தரமாக எழுந்து ஏதாவது ஒரு 2-3 ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் கிளம்புறோம் பெங்களூர்லேருந்து. நாளைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் போகிறோம். அது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். பட் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர், சென்னை டு பெங்களூர் இதுதான் நம்மளோட டார்கெட். ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என் வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து யூ ஆர் டூ ரிச், யூ ஆர் டூ ரிச், யூ ஆர் டூ ரிச், இந்த வார்த்தை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எஸ், ஐ எம் டூ ரிச் இன் மை லைஃப். ஏன்னோ லைக் எப்போ வந்து எங்கள் அம்மா எவ்வளோ தான் வந்து டோன்ட் கோன்னு சொன்னாலும் at last they will tell me to call her after reaching my destination. So that is where I earned. So I am rich in life, not by money. So அதான் கைஸ் வந்து அது ஏன் தெரில நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து செலவு பண்ணுறேன், செலவு பண்ணலை, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். சும்மா பார்த்து லடாக் ரைடு போறியா நீ ரிச்ப்பா, 2 பைக் வச்சுருக்கியா நீ ரிச்ப்பா, ஏன் எவ்வளோ செலவு பண்ணுறான்ப்பா, அவ்வளோ செலவு பண்ணுறான்ப்பா. நோ 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 நோ, ஐ ஆம் நாட் ரிச் ப்ரோ. தி மணி ஐ ஆம் ஸ்பெண்டிங் behind it, I know the tears of my parents and me. ஸோ அதனால் வந்து நான் ரிச்செல்லாம் கிடையாது. ஸோ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அந்த தாட் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த தாட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளே. எப்படா என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, ஏன் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. நிறையா பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறையா பேருக்கு மென்ஷன் பண்ணி தான் இதை நான் சொல்கிறேன். அது அவங்களுக்கே போக போக புரியும். அண்ட் வீட்டில் காலைல சாப்பிடல. அப்புறம் அம்மா தான் வந்து வெறும் வயிற்றில் கிளம்பக்கூடாது, ஒரு தோசையாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு தோசை ஊட்டி விட்டாங்க. நான் அவசர அவசரமாக லக்கேஜ் கட்டிகிட்டு இருக்கும்போது ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆக்சுவலி லக்கேஜ் கட்டுறது, டைப் பண்ணுறது, அப்புறம் அங்கேருந்து சென்ட் ஆஃப்க்கு வர இடம், இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க. பட் ஆனால் டைம் ஒத்துழைக்கல. நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இதுலேயே. நம்ம இப்போ தனியாக இருக்கோன்னா அது வேறு. இப்போ வந்து நம்மளுக்கோசம் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா அது தப்பு இல்லையா? அப்பயும் வெயிட் பண்ண வச்சுட்டேன், மை பேட். ஸோ சாரி ஃபார் தோஸ் ஹூ வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம் டு see me.
அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கமலேஷாக இருக்கட்டும், மகேஷ் ப்ரோ, சபதி ப்ரோ, எல்லாருமே ஸ்ரீவர்ஷன் ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்து எனக்கோசம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட் அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் யூ கைஸ் கேம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி காலையில். வெயில் இருந்தது, பட் ஸ்டில் யூனோ தி ஜாய் ஆஃப் சீயிங் யூ கைஸ் யூனோ சென்டிங் ஆஃப் மீ, அதோட ஃபீலே தனியாக இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு இப்போ தான் பனிமலை தாண்டி இருக்கோம் கைஸ். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வெங்கடேஸ்வரா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் டோல். ஃபஸ்ட்டு ஸ்ரீபெரும்புதூர் டோலில் போய் நிப்பாட்டுறோம். ஒரு டீ அடிக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து கட்டின லக்கேஜ் எல்லாம் அது வரைக்கும் சரியாக அதுக்கான ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படி தான் கட்டணுமா, இது ப்ராப்பர் வேவா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ வீடியோ 6 நிமிஷம் போயிடுச்சு. நான் போக போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 344. கரெக்டாக என் வீட்டிலேருந்து இதுக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அது பேர் குமாரசாமி லேஅவுட் இன் பெங்களூர். ஸோ எங்கள் மாமா வீடு அது. ஸோ ஐ வில் ஸ்டே இன் தேர் ஹவுஸ். ஸோ எனக்கு கரெக்டாக 344 கிலோமீட்டர்ஸ் வரும் என் வீட்டிலேருந்து. பட் காட்டு பக்கத்துலேருந்து கம்மி தான், அரௌண்டு 328 சம்திங் தான் வரும். நான் போயிட்டு அங்கே போயிட்டு பாட்டி கையால் சாப்பிட்ணுன்னு தான் மெயினாக. ஏன்னா அடுத்த 40 days நம்மளுக்கு சோதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எடுத்துகிட்டு போகிறேன் குக்கிங் எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், ஸ்டவ், பர்னர், எல்லாமே இருக்குது. பர்னர், அதுக்கான ஃபியூவல் எல்லாமே இருக்குது என்கிட்ட. பட் ஸ்டில் எனக்கு பயமாகவே இருக்குது. என்ன தான் இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி எங்கள் பாட்டி சமைக்கிற மாதிரி வராது கைஸ். அது என்னைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டி தான் ஃபஸ்ட்டு சமையலில், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. எங்கள் 2 பேர் கையிலேயே சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும் கைஸ். அதனால் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். போயிட்டு சமையல் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்படியே நான் ஒரு தூக்கத்தை போடுறோம். நைட்டும் சரியாக தூங்கலை கைஸ். என்ன இது இவ்வளோ காலியாக இருக்குது பங்கு, போடலாமா வேணாமா? அநியாயத்துக்கு காலியாக இருக்குது. நான் ஃபுல் டேங்க் அடிச்சிருங்க. வீடு இல்லை, ஃபுல் டேங்க். பில்லு வேணும். ஸோ நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது பில்லு கொடுக்கணும். அதனால் பில்லு கேட்டுருக்கோம் அண்ணாக்கிட்ட. முடிச்சுட்டு எவ்வளோ 1400 வந்துடும். வந்துடும் பண்ண எவ்வளோ பிடிச்சதுக்கு கைஸ் 1245 கார்டுண்ணா. $1245 பிடிச்சதுக்கு 1245.51. ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஸ்லிப்பு நான் இதோட பில்லு கிடைக்குமா? நான் வண்டி நம்பர் போட முடியுமா? மைலேஜ் வேண்டாமா? ஆ அடிச்சிட்டேன் வண்டி
தானே போட்டிருப்பேன். ஐயோ கேட்கும், வண்டி நம்பர் கேட்கும். நீங்கள் சொல்லி முதலே வண்டி நம்பர் போட்டு வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் வண்டி நம்பர் போட்டிருப்பேன். சரி ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம ஓரமாக போயிட்டு என்னென்ன எழுதுனமோ எழுதுவோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 2 டைரி தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும். Day 1 சென்னை டு பெங்களூர் கைஸ். ஸோ பெட்ரோல் 1245.51. ஸோ ஓடோமீட்டர் பார்க்கணும் கைஸ். ஓடோமீட்டர் ரீடிங் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. 12894 ஓடோ வந்து 12894 கைஸ். ஸோ டைம் வந்து 9:45. அமௌண்ட் வந்து 1245. ஸோ 11 லிட்டர்ஸ். இது ஒன்று டேட்டு 4 பார்த்துக்கோங்க கைஸ். இது இந்தியன் ஆயிலோட பில்லு. ஸோ இதை முடிச்சுட்டு அது பேமெண்ட் பண்ணதுக்கான பில்லு. பேமெண்ட்டு கேஷ் இல்லை. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு வாங்க கைஸ். சாரி கைஸ், ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பாக இங்கேருந்து ஜிபிஎஸ் போடணும். ஜிபிஎஸ் போடலன்னா அதுதான் கைஸ் விட மாட்டாங்க. ரெக்கார்டே யாருப்பா தம்பி நீன்றுவாங்க. அதனால் இப்போ இது லாகின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெமிலி டோல் பிளாசாவில் இருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஐயோ கால் சுளிக்கிண்டுடுச்சு. அது இப்படி இறங்கி தான் ஏறணும். கைஸ் ஸ்ரீபெரும்புதூர் வரத்துக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுச்சு கைஸ். சிம்லாவதிக்கு எப்படி பார்ப்போம். எல்லாம் ஒரு சாதனை தான், ஒரு ட்ரை தான் கொடுப்போம். வாழ்க்கையில் முடியாதுன்னு நினச்சேன்னா எதுவுமே முடியாதுன்னு எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே முடியும்னு நினைப்போம், பக்காவாக முடிப்போம். எக்ஸ்ட்ரா என்ன கைஸ் டயர்டாச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2-3 நாள் தூங்கிட்டு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கிளம்புவோம். என்ன அர்ஜென்ட்டு? யார் நம்மளுக்கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கா சொல்லுங்கள்? யாரும் கிடையாது. நம்ம ஐயோ அம்மா கால் அடிக்கிறாங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டோல் பிளாசாவில் இருக்கோம். தி டோல் நேம் இஸ் சென்னா சமுத்திரம் டோல் பிளாசா. ஸோ செகண்ட் டோலில் நிப்பாட்டி ஒரு டீ குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறோம். டே குட்டி பையா லைசன்ஸ் இருக்கா? இல்லைன்னா டோன்ட் டிரைவ் ப்ரோ. எனிவேஸ் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வாலாஜாபாத் தாண்டிட்டோம்.
இப்போ வந்து அப்படியே போக வேண்டியது தான் நம்ம பெங்களூருக்கு. அப்பா நான் ஐ கெஸ் வேலூருக்கு இங்கேருந்து ஒரு 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். வேலூர் 34 kilometers, Valaja 5 kilometers, and Chittoor is some 55 kilometers from here. அப்படியே போயிட்டு இருக்கோம் கைஸ், ஜாலியாக இருக்கு. யூஸ்வலாக எங்க கைஸ் எப்போ பார்த்தாலும் விளாக் எடுக்கும் போது வீடியோ ஆன் பண்ணாலே எங்கள் மம்மி கால் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா அம்மா கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மறுபடியும் ஆரம்பித்தாங்க, பார்த்து சேஃபாக போயிட்டு வாடான்னு. அதுக்குள்ளே அம்மா பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன் TN10 காருக்காரன் அவன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோ நீங்களும் TN10 நானும் TN10 தான், வேகநாத்தில் வந்தான். ப்ரோ நீங்கள் TN10 நானும் TN10 தான், இந்த மாதிரி சூப்பர் ப்ரோ லடாக் போகிறது, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுக்கு ஐயோ என்ன சொல்லணும் நான், அதுக்குள்ளே எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க மறுபடியும். இந்த மாதிரி நான் வேகநாதில் தானே வச்சுருக்கேன், நான் வேகநாதில் லடாக் போகணுன்னு நினச்சா முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ப்ரோ சில பேர் TVS 50லலாம் போகிறாங்க, அதுக்குன்னு அது TVS 50 மட்டமான வண்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க ப்ரோ. சில பேர் நடந்து போகிறாங்க லடாக்குக்கு, சில பேர் லிஃப்ட்டு கேட்டே போனாங்க, சில பேர் TVS 50ல் போனாங்க, சில பேர் ஸ்ப்ளெண்டரில் போனாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ போங்க ப்ரோ, அதுக்கெலாம் தடையே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வண்டி ஆன் பண்ணிட்டீங்களா, ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டீங்களா, ஃபியூவலில் போட்டாச்சா, கிளம்பிட்டே இருக்கணும் ப்ரோ, யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னார் ப்ரோ, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க ப்ரோ, எனக்கு உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது. நம்ம ஏரியாவிலேருந்து ஒருத்தர் லடாக் போகிறாரு, சூப்பர் ப்ரோ சூப்பர். அதே மாதிரி அம்மா அப்பா 2 ஜீவன் வீட்டில் உங்களுக்கோசம் வெயிட்டிங்கில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க ப்ரோ அப்படின்னது. எனக்கு அவர் சொன்னதெல்லாம் யாரும் வந்து என்னை இப்படிலாம் வாழ்த்தி நான் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் சாபம் விட்டுருக்காங்க எனக்கு, ஆனால் யாரும் வாழ்த்தினது கிடையாது இது வரைக்கும் பெருசாக. அதான் வாழ்த்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸே, பட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நான் பைக்கில் போகும்போது போதான் பாரு நாய், போதான் பாரு திருப்பதிக்கு, அப்படி பேசி தான் நான் பார்த்துருக்கேன் வழிய. வாவ் ப்ரோ சூப்பர் ப்ரோ, டூ யுவர் பெஸ்ட் ப்ரோ, இந்த மாதிரிலாம் பேசி நான் பார்த்ததில்லை. இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் நினைக்கிறேன். பெங்களூர் போகிறதுக்குள்ளேயே எனக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள் வருதுன்னா நார்த் சைட்லேயும் கொஞ்சம் வரும், பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப எனக்கே ஆக்சுவலாக என்னோடய ட்ரீம், எத்தனை வருஷமாக இதுக்கோசம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன், இதை நினச்சி எங்கியிருப்பேன். ஒரு வருஷமும் கைஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சீசன் டைமில் லடாக் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் வரும். ஒரு வீடியோ பார்ப்பேன், 2 வீடியோ பார்ப்பேன், அவள் தான் முடிஞ்சிடும். என் மொத்த ஃபீடுமே லடாக் பற்றி தான் வரும். அப்புறம் வந்து போகணுன்னு ஆசையை தூண்டி விடும். ஆனால் டைமும் பணமும் சூழ்நிலையும் எதுவுமே ஒத்துழைக்காது. இந்த தடவை லக் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் எல்லாம் ஒத்து உழைச்சிடுச்சு. அப்படியே ஃபியூவல் போட்டோமா கிளம்பிட்டே இருக்கணும். வண்டி எடுக்கும் போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். அதனால கெட்ட சகுனம்னு சொல்லி நான் ரைடை ஸ்டாப் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டா அது பண்ணிடணும், அவ்வளோதான். கெட்ட சகுனம்னா நம்ம பொறுமையாக போனால் நல்ல சகுனம், கெட்ட சகுனம்லாம் கிடையாது. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. கிளம்பும் போது இந்த ராவகால எமகண்டத்தில் கிளம்பாதீங்கன்னுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து சிலதை ஃபாலோ பண்ணுவேன் நான், சிலதை பண்ண மாட்டேன். எனக்கு எது தோணுதோ பண்ணுவேன், எது தோணுலையோ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். அப்படி இப்படின்னு அலங்கார் ஹோட்டல் தாண்டிட்டோம், ராணிப்பேட்டை இது வேலூர் CMC. ஸோ கோப்ரோவோட எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் என்கிட்ட இல்லாதனால சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த விலாகை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், பெங்களூர்லேருந்து பக்காவாக பண்ணுவோம்.